பரிசுத்தமுள்ள தகப்பனே, கிருபையாய் தந்திருக்கிற இந்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த மாதத்தின் 28வது நாளுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமபுரியாருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 25 வரை. எப்படி என்றால், காணப்படாதவைகளாகிய அவருடைய நித்திய வல்லமை, தேவத்துவம் என்பவைகள் உண்டாக்கப்பட்டிருக்கிறவைகளினாலே உலகம் உண்டானது முதற்கொண்டு தெளிவாய் காணப்படும். ஆதலால் அவர்கள் போக்கு சொல்ல இடமில்லை. அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடொருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமீன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, கிருபையான நம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்றாச்சா. ஆவியானவரே, வானத்தையும் பூமியையும் அதன் சகல சேனையும் நீர் உருவாக்கி இருக்கிறீர் தகப்பனே. பூமியை உருவாக்கின விதம், மரங்கள், செடிகள், புல் பூண்டுகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், மனுஷர்கள், ஆண்டவரே நீரோடைகள் சகலத்தையும் உருவாக்கின விதத்தை ஆதியாகமத்தில் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பித்திருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய கரத்தின் கிரியையை ஆண்டவரே சகலத்தையும் நீர் விவரித்திருக்கிறீரப்பா. ஹல்லேலூயா ராஜா. சகலத்தையும் உருவாக்கின சிருஷ்டிகர் நீரே. ஆமீன் தகப்பனே. மனுஷர் இதை அறிந்திருந்தாலும் அவருடைய புத்தி ஆண்டவரை தெளிவடையாதது நிமித்தமாக ஆண்டவரே சிருஷ்டிகராகிய உம்மை நோக்கி பார்க்காதபடிக்கு அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கு அப்பா. பிதாவை சிருஷ்டியை வணங்குகிறாங்கப்பா. மரத்தையும், செடியையும், சூரியனையும், சந்திரனையும், மிருகங்களையும், இயற்கைகளையும் ஆண்டவரை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார்கள். இது அத்தனையும் உருவாக்கின சர்வ வல்லமுள்ள தேவனாகிய உம்மை ஆண்டவரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு அவங்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. இவ்வேளையிலே அந்த ஒரு புத்தி தெளிவு உண்டாவதாக இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் கர்த்தர் இறங்குவீராக என்றாச்சா. சகலத்தையும் ஆராய்ந்து அறியத்தக்கதான புத்தி, அந்த விசாலத்தை கர்த்தர் நீங்க அருள் செய்யுங்க ஆண்டவரே. அமீனப்பா. மனம் இறங்குங்க என்றாச்சா. சகலத்தையும் நீங்க பரிசுத்த வேதாகமத்தில் விவரித்து காண்பித்திருக்கீங்க ஆண்டவரே. ஒன்றும் எங்களுக்கு மறைவாக இல்லை அப்பா. பூமி தொடங்குவது முதற்கொண்டு என்னென்ன காரியங்கள் நடக்கும், எப்படி நடக்கும், சகலத்தையும் கடைசி நாட்களிலே என்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்று நீங்க வெளிப்படுத்தி இருக்கங்க. ஆமீன் தகப்பனே. இதை மனுஷர்கள் அதை வாசித்து அறிந்து கொள்ளும் பொழுது மாத்திரமே அப்பா, பரத்திலிருந்து வந்த நாங்கள் திரும்பவும் உம்மிடத்திலே நாங்கள் நித்திய காலமாக வாசம் பண்ண முடியுமே, நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியுமே. இந்த பாக்கியத்தை எல்லா ஜனங்களுக்கும் அறிய செய்யும்படியான கிருபை தாங்க ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வசனங்கள் பிரஸ்தாபப்படட்டும் என் தகப்பனே. நன்றி ஆண்டவரே. எல்லா மூலை முடுக்குகளிலும் எல்லா இடங்களிலும் ஆண்டவரே உம்மை அறிந்து கொள்ள கிருபை தாங்க. திருநாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாங்க. சகலத்தையும் உருவாக்கின சர்வ வல்லமையுள்ள எல்ஷடாவாக, சர்வ வல்லமுள்ள தேவனாக உம்மை நோக்கி பார்க்கட்டும் என் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி 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 செலுத்திடும். உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. இவ்வேளையிலும் கூட எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்தருளும். கணவன், மனைவி, பிள்ளைகள் என்று கர்த்தர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க தகப்பனை. தேவைகள் சந்திக்கப்பட அருள் செய்வீராக அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. அப்பா, இந்த நேரத்திலும் கூட எங்கள் இந்திய தேசத்தை கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா. அப்பா, உம்முடைய கரம் எங்களை வேலி அடைப்பதற்காக நன்றி. இயற்கை வளங்கள், நீர் நிலைகள், விளை நிலங்கள், ஒவ்வொரு விவசாயிகளையும் அவர்கள் குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். ஏற்ற வேளையிலே தேசங்களிலே ஆசீர்வாதமான மழையை வருஷிக்க பண்ணுங்கப்பா தகப்பனே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி தகப்பனே. எத்தனையோ தேசங்கள்ல பஞ்சங்கள்
பஞ்சங்கள் இருக்க, தண்ணி பஞ்சம், சாப்பாட்டுக்கான பஞ்சங்கள், தானியத்துக்கான பஞ்சங்கள் உண்டு. நாங்கள் கொடுத்து உதவத்தக்கதாக ஒரு ஆசீர்வாதத்தை எங்கள் இந்திய தேசத்துக்கு தேவன் அருள் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் என் தகப்பனே. உமக்கு நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. அப்பா, உலக நாடுகளில் உம்முடைய சமாதானம் உண்டாக வேண்டும் ஆண்டவரே. தேசங்களுக்கு விரோதமாய் தேசம் எழும்பாதபடி அவரவர் தேசத்தை குறித்ததான கண்ணோட்டத்தில் வாழத்தக்கதான கிருபை தாங்க ஆண்டவரே. யுத்தங்கள் ஓய்ந்து தேவனை ஆராய்ந்து அறியத்தக்கதான கிருபை தாங்க. இதோ உம்முடைய ரகசிய வருகை மிகவும் சமீபித்திருக்கு. நீங்க வரப்போறீங்கப்பா. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, வாயின் வார்த்தை, இருதயத்தின் தியானங்கள், நாங்கள் செய்கிற காரியங்கள் சகலமும் எங்களை உருவாக்கின சிருஷ்டிகராகிய உமக்கு பிரியமுள்ளதாய் இருக்க எங்களை ஒவ்வொரு நாளும் எங்களை தகுதிப்படுத்துங்க. எங்களை நீங்களே வழிநடத்துங்க இசப்பா. எங்கள் கரங்களை நீங்க பிடித்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அமீனப்பா. எங்கள் எல்லாருக்காக ஜாதி மதம் பேதம் பார்க்காதவர், ஆமீன், எல்லா மனுஷருக்காக இந்த பூமியில நீங்க பிறந்தீங்க ஆண்டவரே. உம்முடைய ஜீவனை நீங்க கொடுத்திருக்கீங்க. உங்க சரீரத்தை எங்களுக்காக கொல்ல கொடுத்தீங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தத்தை எங்களுக்காக சிந்த நீங்க அருள் செய்தீங்க ஆண்டவரே. இவை எல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக ஆண்டவரே நீங்க சிந்தின விலைமதிப்பில்லாதது தகப்பனே. எந்த காணிக்கையும் இது ஈடு செய்ய முடியாதே நாவியானவரே. அமீனப்பா. ஹல்லேலூயா ராஜா. மாசற்ற தேவனே உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மகிமையின் பிரதாபனே உம்மை நாங்கள் ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. தகப்பனே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. இந்த வெளியேற பெற்ற மீட்பு நிமித்தமாக இன்று ஆண்டவரே உங்களுடைய மகனாய், உங்களுடைய மகளாய் ஆண்டவரே எங்களை சுதந்திர வாளியாய் வைத்தமைக்காக நன்றி ஆண்டவரே. எங்களோடு நீர் அனுதினமும் பேசி உறவாடுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்கள் எதிர்காலத்தை குறித்தத சகலத்தின் வெளிப்பாடுகளை நீங்க கொடுக்கிறீரே ஆண்டவரே. ஹல்லேலூயா ராஜா. உமக்கு நிகரானவர் யார் தகப்பனே? உம்மை போல் யார் தகப்பனே? எல்லா மனுஷருக்காக அந்த பூமியில அவதரித்தீரே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. விலை கரைத்து கொடுத்த தேவன், உமக்கே எல்லா மனுஷர் மீதுமான அதிகாரம் உண்டு. ஆமீன் தகப்பனே. ஒவ்வொரு மனுஷரும் நீங்க ஆட்கொள்ளுங்க, நீங்க தொடுங்க, நீங்க ரட்சிப்பை அருள் செய்யுங்க ஆண்டவரே. ஆமீன் அப்பா. அவர்களை புத்தி தெளிவுண்டாகட்டும் என்ற ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீங்க பிறந்தது, வாழ்ந்தது, மரித்தது, உயிர்த்தது, மீண்டும் வரப்போகிற இடம் அத்தனையும் இன்றும் சாட்சியாய் நிற்கிறது தகப்பனே. இது ஒரு மனுஷரும் பொய் என்று சொல்லவே முடியாதப்பா தகப்பனே. உமக்கு நன்றி, நன்றி, நன்றி. சதா காலமும் ஜீவித்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் என் தகப்பனே. எல்லா தீமைகளுக்கும் நீங்களாய் ரட்சித்துக் கொள்ளுங்க. இஸ்ரேலை ஆசீர்வதித்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. அதிபருக்கு ஞானத்தை, தெளிந்த புத்திய தேவன் அருள் செய்யுங்க ஏசப்பா. நன்றி ஆண்டவரே. இராணுவத்தை ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய சித்தம் மாத்திரம் நிறைவேறத்தக்கதான கிருபை தாங்க. ஒவ்வொரு தேசத்துக்காகவும் ஜெபிக்கிறோம். பாலஸ்தீன், உக்ரைன், ரஷ்யாக்காக, ஈரானுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. லெபனன், சிரியாக்காக, டர்க்கிக்காக ஜெபிக்கிறோம். அமெரிக்கா, சைனா, ஜப்பானுக்காக தேவ சமூகத்தில் வரும் தகப்பனே. உலக நாடுகள் ஒவ்வொன்றையும் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆளுகிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. தேவனுடைய ஆலோசனை உண்டாகட்டும் ஐயா. அவரவர் தேசத்தில் இருந்து தேசத்தின் ஜனங்களுக்கான நன்மையை யோசித்து செயல்பட கிருபை தாங்க. இவ்வேளையிலும் கூட சுகவீனமா இருக்கிற பிள்ளைகளை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பாதுகாப்பின் கரத்தை நீங்க கொடுங்க ஏசப்பா. ஆண்டவரே உட்கொள்ளுகிற உணவு, தண்ணி, மருந்து, மாத்திரைகள், ட்ரிப்ஸ், இது எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா வெளியேற பெற்ற பரிசுத்த ரத்தத்தினாலே அப்பா அந்த பிள்ளைகளை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே முற்றிலுமாக நோய் நொடி இராதபடி பூரண சரீர சுகத்தையும் பலத்தையும் அருள் செய்து புதிய ஜீவனை நீங்க கொடுங்கப்பா. உங்க சாட்சியாய் நிறுத்துங்க தகப்பனே. உமக்கு நன்றி. உம்முடைய நாம மகிமை அடைவதாக. உமக்கோடான கொடி ஸ்தோத்திரங்கள் ஏறெடுக்கிறோம் என் தகப்பனே. மகிமை செலுத்துகிறோம் என் ராஜா. இவ்வேளையிலும் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்திலும் கர்த்தருடைய சமூகம் எங்களோடு இருந்து வழிநடத்தும்படியாக அர்ப்பணிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் உடைய பிள்ளைகளாகிய உடைய ஊழியக்காரர்களாகிய ஒவ்வொருவருக்கும் விரோதமாய் எழும்புகிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வாய்க்காமல் போவதற்காக நன்றி, நன்றி, நன்றி. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நம் பிதாவாகிய தேவனுக்கும் நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் கனமும் மகிமையும் வல்லமையும் ஞானமும் பலமும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன்.